மக்களே, நம்ம சமையல் பண்ண போகலாமா? வாங்க, நான் என்ன சமையல் பண்ண போகிறேன் பாருங்க. நம்ம என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த அரிசியும் பருப்பு ஒன்றா ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வைங்க. எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசியே யூஸ் பண்ணிக்கலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வைங்க. பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருங்க. அடுத்தது பார்ப்போம். இது வரமல்லி நிறையா போடுங்க. அப்போ தான் அவங்க வாசத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு, ஜீரகம், பட்டை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய். காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 5 எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், இது சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப ருச்சியாக இருக்கும். கருவேப்பிலையில் நல்ல ஆரோக்கியமான உணவு, நிறைய சாப்பிடுங்க. இதெல்லாம் கருவேப்பிலை பார்த்தா நல்லா ஆரோக்கியம். இந்த கருவேப்பிலை நல்லா அரைச்சி நம்ம சாப்பிட்றதை வச்சுன்னு வச்சுக்கோங்களா, நம்ம உடம்புல இருக்கிறது கொழுப்பு சத்துக்கு எல்லாமே வெளியே வந்துடும். உங்களுக்கு ஒரு பெண்களுக்கு வெள்ளை முடி அரைக்கிறதுக்கு, நம்ம கருப்பாக மாறுறதுக்கு இந்த கருவேப்பிலையை அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா இந்த வெள்ளை முடியாக இருக்கிறத கருப்பாக மாறிடும். நிறைய போட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி முடி நல்லா வளர்ச்சியாக வரும். கருப்பாக இருக்கிறது கருப்பாக மாறிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்க வேண்டிய பொருள் எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்தது நம்ம மாவில் அரைக்கும் போது நம்ம தாளித்து கொடுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கடுகு, பருப்பு, தாளித்த பருப்பு, வெங்காயம், முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை ரொம்ப சத்தான உணவு. இந்த முருங்கைக்கீரை வாரத்தில் 3 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற உடம்பில் ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்க ஆகும். அதனால் நம்ம முருங்கைக்கீரை நல்லா நிறையா சாப்பிடுங்க. நாம் இந்த பொருட்களை எல்லாமே அரைப்போம். மிக்ஸி ஜாடி எடுத்துக்கோங்க. வரமல்லி, ஜீரகம், மிளகு, பட்டை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி அரைச்சிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள், நல்லா ஒரு அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வரமிளகா கொஞ்சம் போட்டு அரைச்சிடுங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அரைக்கணும். வரமிளகா போட்டுட்டு இந்த மாதிரி பவுடர் அடிச்சிச்சோம் நம்ம. அடுத்தது வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிருச்சு. அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலை நிறைய போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு முடி நல்லா வளர்ச்சியாகவும் வெள்ளையாக இருக்கிறது கருப்பாக மாறிவிடும். நான் எவ்வளோ நிறையா போடுவோமோ அவ்வளோ. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருச்சியாக இருக்கும். சரி, நம்ம அரைப்போம். வேப்பிலை நல்லா அரைச்சோம். அடுத்தது கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க. தண்ணி ஊற்றுறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருந்துச்சு. அடுத்தது இந்த ஊற வச்ச அரிசியும் பருப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோணுங்க. இப்போ எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் இதை தாளித்து நம்ம போட்டு தோசை பண்ணிடுவோம். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணியாச்சு. இப்போ அரிசியும் பருப்பு ஊற வச்சதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் அரிசியும் பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுடுங்க. எல்லாம் மாவாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி கெட்டியாக நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க.
உப்பு போட்டு நல்லா கலரி விடுங்க. அடுத்தது நம்ம தாளிச்சும் கொடுவோம். பாருங்க, இந்த பொருங்க எல்லாமே நம்ம தாளித்து கொடுப்போம். பண்ணலாமா? வாங்க. வடசட்டியில் அடுப்பில் வச்சு பற்றி எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கணும். நல்லா எண்ணெய் நல்லா கடுகு போட்டு நல்லா வெடிச்சிருக்கு. அடுத்தது தாளித்த பருப்பு போட்டுக்கணும். பருப்பு வந்து ரொம்ப கடுகு போட்டு ஓரளவுக்கு ப்ரௌனாக வந்தோன்னா வெங்காயம் போட்டுக்கணும். ஓரளவுக்கு ப்ரௌன் வந்துடுச்சு. அடுத்தது வெங்காயம் போட்டுக்கணும். ஓரளவுக்கு 5 நிமிஷம் வதக்கிட்டா போகுது. பாருங்க, நல்லா ப்ரௌனாக ஓரளவுக்கு நல்லா வறுத்துட்டு அடுத்தது முருங்கைக்கீரை. இது கொஞ்சம் இது போட்டிங்கன்னா வந்து ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுதான் முருங்கைக்கீரை போட்டிருக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் மாவுக்குள்ளே கொட்டிக்கணும். பாருங்க, நல்லா வந்துருச்சு. இது நல்லா தாளிச்சுட்டு இப்போ நம்ம மாவில் ஊற்றிப்போம். நல்லா தாளித்ததெல்லாம் ஊற்றி மாவுக்குள்ளே ஊற்றி ஒரு கலரி விடுங்க. தேவையான உப்பு போட்டு ஒரு நல்லா கலரி விட்டு தோசை சுட்காண்டி தான். தோசைக்கல் அடுப்பில் வச்சு நம்ம அடை மாவில் வந்து தோசை சுட்டு சாப்பிடுவோம். கல் எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி நல்லா காஞ்ச உடனே தான் மாவு ஊற்றிக்கணும். மாவு ஊற்றி தோசை சுடுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. முருங்கைக்கீரை போட்டு வெங்காயம் கடலப்பருப்பு இதெல்லாம் போடும்போது எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்துக்கும். இங்கே முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு சாப்பிடவே ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் நல்லா பொரித்து பொடி பொடியாக கட் பண்ணி இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்றது பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு சாப்பிடவே ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் நல்லா பொரித்து பொடி பொடியாக கட் பண்ணி இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்றது பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் வந்துச்சு, இன்னும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வேகணுங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு தோசைங்க. அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம தட்டத்தில் எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், அருமையாக தோசை வந்திருக்கு. இது பேர் தான் அடை தோசை. ரொம்ப வித்தியாசமான தோசைங்க. நீ சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது ருசியானுக்கு. இல்லை வெங்காயம் தாளிக்கும்போது முருங்கைக்கீரை கருவேப்பிலையெல்லாம் போட்டு நம்ம சிந்தான உணவுக்கு நம்ம தயாரிச்சிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தோசை முருங்கைக்கீரையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு சைனீஸ் வந்து உங்களுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புளி சட்னி, கார சட்னி இந்த மாதிரி ஏதோ ஒரு சட்னி வச்சு இது சைனீஸாக அடை வச்சு சாப்பிட்டுக்கலாம். சட்னியே தேவையில்லைங்க, இதுலேயே மசாலா மாதிரி தான் இருக்குது. நீ சும்மாவே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்னும் உங்களுக்கு சைனீஸ் வேணும்னா நீங்கள் எது வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டுக்கேன். ரொம்ப ருசியாக இருக்குது. மசாலா தோசை எப்படி, அடை தோசைன்னு இப்படி இருக்குது ருசியாக இருக்கிறது எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள்.
இந்த தோசை வந்து ரொம்ப ருசியானவும் இருக்குது. குழந்தைக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க நல்லா திரும்பி திரும்பி கேட்கும். இந்த குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து டைம் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு பார்த்தா நல்லா ருச்சியாக சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டுக்கு பெரியவங்களெல்லாம் இது சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அடை தோசையை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நன்றி, வணக்கம் மக்களே.